ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நிஃப்டி ஒரு 300 புள்ளிகளுக்கு மேலேயும் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலேயும் திடீர்னு டவுன் ஆச்சு. அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். MSCI அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்கன் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு தர குறியீட்டு நிறுவனம். இந்த நிறுவனம் அவங்களுடைய ஃபண்டை ரீபேலன்சிங் பண்ணுறதுக்கு உண்டான தரவுகளை எடுத்திருக்காங்க. ரீபேலன்சிங் என்னன்னா, அவங்க ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து சில நிறுவனங்களை வெயிட்டேஜை ஏத்துறக்கும் வெயிட்டேஜ் இறக்குறக்கும், அதாவது அவங்களுக்கு சிறப்பான பங்குகளை தேர்ந்தெடுத்ததை உள்ள இன்வெர்ட் கொண்டு வரக்கும், அவங்களுக்கு சரியா படாத நிறுவனங்களை இதுல இருந்து வெளியேற்றுவதற்கும், அதாவது செல் பண்ண போறாங்க. ஸோ அந்த ரீபேலன்சிங் தான் நமக்கு அந்த கடைசி நேரத்துல நடைபெற்றது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த தர குறியீடை கொஞ்சம் பார்த்துட்டு அவங்க அதை செக் பண்ணிட்டு தான் நம்ம இந்தியாலேயே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு 4 ஃபண்டில் இன்ஃப்ளோவை கொண்டு வர போறாங்க புதுசா. அப்போ அந்த அதிர்ஷ்டசாலி நிறுவனங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இதுல இன்னும் நல்லா பேசிவ் இன்ஃப்ளோ நம்ம நாட்டுக்குள்ள வரப்போகுது. ஃபெடரல் பேங்க், MCX, நால்கோ, இந்தியன் பேங்க், இது எல்லாமே இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற 4 நிறுவனங்கள். இந்த 4 நிறுவனத்துல MCX மட்டும் PV ரேஷியோ அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டாக். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய வேல்யூடு ஸ்டாக். அப்போ ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கையும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம மேற்கோள் காட்டி பார்த்துக்க வேண்டும். இப்போ இவங்களோட வெயிட்டேஜில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா ஹுண்டாய் மோட்டார் கம்பெனி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜூப்ளின் ஃபுட், RVNL, இந்த நிறுவனங்கள்ல அவங்க வெளியேற்றிருக்காங்க. இது ஒரு வருங்காலத்தில் ஒரு செல்லிங் பிரஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக இது மோசமான நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இங்க இல்ல. இவங்களுடைய எலிஜிபிள் குறியீடுல இருந்து இது விலகி இருக்கு. அதனால இவங்க அதுல இருந்து வெளியேறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹுண்டாய் கம்பெனியும் கல்யாண் ஜுவல்லர்ஸும் பாத்தீங்கன்னா PE ரேஷியோ கொஞ்சம் கம்மியா இருக்கிறது. இதுல RVNL மற்றும் ஜூப்ளின் ஃபுட் இருக்கிறதுல PV ரேஷியோ அதிகமா இருக்கிற கம்பெனி. அப்போ இவங்க ஒரு பேலன்சிங்கா பார்த்தா எப்படி இவங்க பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். நிஃப்டி இறங்குச்சு, சென்செக்ஸ் இறங்குச்சுன்னு பேசணும். இப்போ பார்த்த வர அது இண்டெக்ஸ் ஃபண்டே கிடையாதே, அப்புறம் எப்படி நிஃப்டி இறங்குச்சு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரணும். ஆனா நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் அதிகமான நிறுவனத்திலையும் அவங்க வெயிட்டேஜை கம்மி பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா TCS, இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி சில நிறுவனங்களையும் அவங்க பண்ணினதுனால கடைசி நேரத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதுலயும் வந்திருக்கு. அப்போ இண்டெக்ஸ்லயும் வெயிட்டேஜ் அவங்களுடைய நிறுவனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. அதனால மார்க்கெட்டோட இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க மோர் கண்டிப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கடைசி நேரத்துல பெரிய ஃபால் வந்தது. அந்த ஃபால் வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்பாட் மட்டும்தான் இறங்குச்சு, ஃபியூச்சர் பெருசா இறங்கல. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்ல ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அதிகரிச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு ஒரு 150 புள்ளிகளும், நிஃப்டியோட மந்த்லி ஃபியூச்சருக்கு 200 புள்ளிகள் கேப் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அப்ப இந்த கேப் கிரியேட் பண்ணதுனால ஜூன் 2 வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இது எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸ்பைரி விஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். அப்ப ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் ஒரே இடத்துல க்ளோஸ் ஆகணும். அதாவது ஜூன் 2 ஃபியூச்சரும் அதே மாதிரி ஸ்பாட்டும். ஜூன் 2 ஃபியூச்சர் இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம், அது சிந்தட்டிக் ஃபியூச்சரா நீங்க கன்வே பண்ணணும். இப்போ இந்த 170 பாயிண்ட் நமக்கு கேப் இருக்கிறதுனால மார்க்கெட்ல 2 நாள் இது 0 ஆக போகுது இந்த கேப். அப்போ மார்க்கெட் ஸ்பாட் மார்க்கெட் ஏறினாலும் சப்போஸ் வீக்லி ஃபியூச்சர் ஏறல அப்படின்னா உங்களுக்கு காலோடைய பிரீமியம் ஏறவே ஏறாது. அப்போ ஸ்பாட் கிட்டத்தட்ட 300 to 400 பாயிண்ட் ஏறினா மட்டும்தான் காலோடைய பிரீமியம் ஏறும். அதனால மார்க்கெட் ஓப்பன் எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் ஓப்பனுக்கு கீழே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கால் செல்லர்ஸ் உள்ள டாமினேட் பண்ணி பிரீமியம் டிகே ஏற்படும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா பிரீமியத்தில் இருக்கு அப்படின்னாலே அந்த பொருள் டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப டிமாண்ட் இருக்கிற பொருள் பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை கட் ஆயிட்டே இருக்கணும். அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்து மார்க்கெட்ல லோயர் லோ பிரேக் ஆகுது அப்படின்னா அங்க
ஆர்டிபிஷியல் டிமாண்டை காமிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அதனால வந்துட்டு மார்க்கெட்ல கால் செல்லர் அதிகமா டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஸ்பாட்டும் இறங்கி ஃபியூச்சரும் இறங்குது அப்படின்னா காலுடைய பிரீமியம் டிகே ஆகும், புட்டோட பிரீமியம் அப்ரிசியேஷன் ஆகும். அப்பதான் புட் பையருக்கு இது வாய்ப்பாக அமையும். ஆனா மார்க்கெட் வந்துட்டு ஏறவும் இல்லாம இறங்கவும் இல்லாம ஒரு பிளாட் ஓப்பனிங்கா கொடுத்து பிளாட்ல இருந்தா 2 பிரீமியம் டிகே ஆக வாய்ப்பா இருந்துரும். ஸோ மண்டே டியூஸ்டே என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.